ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஃபார்மில் ஸ்மால் கன்னூர் சிக்ஸ் நெஸ்ட் அவுட் ஆகியிருக்காங்க. அவங்களோட ஃபெதர்ஸை கலெக்ட் பண்ணி டிஎன்ஏ ப்ராசஸ்க்காக சென்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த நெஸ்ட் அவுட் சிக்ஸோட 25 to 30 டேஸ் ஓல்டு வீடியோ. இந்த சிக்ஸ் எல்லாமே பைனாப்பிள் ரெட் ஃபேக்டர் மியூட்டேஷன்ஸை சார்ந்தது. பேர்ட்ஸ்லேருந்து அதோட ஃபெதர்ஸை கலெக்ட் பண்ணி எப்படி டிஎன்ஏ ப்ராசஸ்க்கு சென்ட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல பேர்ட்ஸை பிடிக்கிறப்போ இந்த மாதிரி நெட்டு வச்சு பேர்ட்ஸை பிடிக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி நெட்டு யூஸ் பண்ணி நம்ம பேர்ட்ஸை பிடிக்கிறப்போ பேர்ட்ஸுக்கு ஏற்படுற ஒரு சில டேமேஜ்களை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. குறிப்பாக பேர்ட்ஸை பிடிக்கிறப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அதோட இறக்கை மற்றும் அதோட கால்களில் எந்தவித டேமேஜும் ஏற்படாத மாதிரி ரொம்பவே கவனமாக பேர்ட்ஸை பிடிக்கணும். அப்படி பேர்ட்ஸை பிடிக்கிறப்போ நம்மளோட கைகள்லையும் க்ளவுஸ் மாட்டிக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேர்டோட அடிப்பகுதி, அதாவது பேர்டோட நெஞ்சு பகுதியிலிருந்து ஒரு சில ஃபெதர்ஸை ரொம்பவே கவனமாக எடுக்கணும். அடுத்ததாக பேர்டோட வயிற்று பகுதியிலிருந்து ஒரு சில ஃபெதர்ஸை ரொம்பவே கவனமாக எடுக்கணும். கடைசியாக பேர்டோட வால் பகுதியிலிருந்தும் ஒரு சில ஃபெதர்ஸை ரொம்பவே கவனமாக எடுக்கணும். ஒவ்வொரு பேர்டோட சாம்பிள்ஸையும் இண்டிவிஜுவலாக ஜிப்லாக் கவரில் வச்சு சேஃபாக வச்சுக்கணும். கலெக்ட் பண்ணியிருக்கிற எல்லா சாம்பிள்ஸ்லேயும் அந்தந்த பேர்ட்ஸ்க்கான ரிங் ஐடி, அதோட மியூட்டேஷன்ஸ், உங்கள் ஃபார்ம் டீட்டெயில்ஸ், இப்படி எல்லா விவரங்களையும் ஃபில் பண்ணி உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற பேர்ட்ஸ் டிஎன்ஏ ரிசர்ச் சென்டருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க அதை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கான ரிசல்ட்டை சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்குற இந்த எல்லா நெஸ்ட் அவுட் சிக்ஸுக்கும் நம்ம ஃபெதர் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. அதே டைமில் அவங்கள ஃப்ரீ ஃப்ளைட் கேஜ்லேயும் நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். நெஸ்ட் அவுட் சிக்ஸை ஃப்ரீ ஃப்ளைட் கேஜில் ரிலீஸ் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னென்னு அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். பேரண்ட்ஸ் பேர்ட்கிட்ட இருந்து நெஸ்ட் அவுட் சிக்ஸை பிரிக்கிறப்போ நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நெஸ்ட் அவுட் ஆன எல்லா சிக்ஸுமே ஃபுல்லி செல்ஃப் ஹீட்டடான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பறவைகள் சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.